ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் செடியை தான். இது வந்து போன வீடியோவில் நாங்கள் இந்த செடியை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் அறுவடை பண்ணியிருந்தேன் பழத்தை. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஜூஸியாக இருந்தது. புளிப்பும் இல்லை, இனிப்பும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சுவையாக இருந்தது. அந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் செங்காயாக பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிச்சிருந்தேன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிடவே நல்லா இருந்தது. கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூளும் சால்ட்டையும் கலந்து அது மேலே தூவி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த செடியில் இருக்கக்கூடிய காய் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன காயாக தான் இருக்குது. இதை நாங்கள் நடவு பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்தோட கடைசிலேயே இது அறுவடை கொடுத்துருச்சு. பாருங்க, ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இதை சுலபமான பராமரிப்பு வேலை இதில் எதுவுமே கிடையாது. நம்ம நடவு பண்ணிட்டு கொஞ்சமாக உரம் எல்லா செடிக்கும் வைக்கும்போது கொஞ்சம் உரமும் தண்ணியும் விட்டால் போதும். ஆனால் கொஞ்சம் வெயில் இருக்கிற இடமா இருந்தால் நல்லா காய் பிடிக்கும். நிழலில் இருந்தால் செடி மட்டும் நல்லா நீட்டாக போகும் கிளை, ஆனால் காய் பிடிக்காது. அதனால வெயில் படுற மாதிரி இடத்துல நடவு பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம இந்த செடிக்கு செய்ய வேண்டிய வேலை. பாருங்கள், அதை மட்டும்தான் பண்ணேன். இதுக்கு பெருசாக எந்த பராமரிப்பும் நான் செய்யலை. ஆனாலும் சூப்பராக அறுவடை கொடுத்துட்ருக்கு. பாருங்கள், இந்த செடி சைஸை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. என்னோட உயரம் கூட இல்லை, இது என் கழுத்தளவு தான் இருக்குது. ஆனாலும் அறுவடை கொடுக்குது. சரி, இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி அறுவடையை நாம் கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்மளோட பெரிய கத்திரி செடி. இது வந்து பிளாக் ஜெயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய காயாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு காய் தான் இருந்தாலும் இதெல்லாம் பறிச்சிட போகிறேன். ஏன்னா செடியில் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்கம் இருக்குது. அதனால இந்த காய் விட்டாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இப்போ இதெல்லாம் பறிச்சிட போகிறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த முழுசான காயோட 1/4 பங்கு சைஸ் கூட இல்லை இந்த காய். இருந்தாலும் நம்ம பறிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பறிச்சுட்டு இதுக்கு ஏதாவது வளர்ச்சி ஊக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வர காயை விட்டோம்னா நல்லா பெருசாக வரும். இது ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தால் கூட இதோட காம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதோட காய் வந்து அவ்வளோ பெருசாக வரக்கூடியது. அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வருது. பாருங்க, இதால கட் பண்ணி கூட என்னால் கட் பண்ணவே முடியல. பாருங்க, ரொம்ப குட்டி குட்டி காயா இருக்கு. அதோட முழுசான காயை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் பக்கத்துலேயே நிற்க முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும் இதோட காய். நம்ம அடுத்ததாக வரக்கூடிய காயெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி அறுவடை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இன்னும் 2 காய் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்ததாக இங்கே ஒரு பச்சை கத்திரி இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் இதை அடுத்த அறுவடையில் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வரி கத்திரி இருக்குது, அதை பறிச்சிடுவோம். அடுத்ததாக இந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களையும் பறிச்சுப்போம். வரி கத்திரியில் இது இன்னொரு ரகம் போல் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மெரிகோல்டு செடியில் இது வந்து ஃப்ரெஞ்சு மெரிகோல்டுன்னு சொல்கிறக்கூடிய இன்னொரு ரகம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடியே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. செடி அழகாக புஷியாக வளருது. ரொம்ப உயரமாக போனால் தான் கிளையெல்லாம் உடஞ்சி விழுற பிரச்சனை இருக்கும். ஆனால் இது அழகாக வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி கவர்ச்சியான பூக்களை நம்ம அங்கங்கே தோட்டத்தில் வைக்கும்போது மகரந்த சேர்க்கை நல்லா நடந்து நிறைய அறுவடை எடுக்கலாம். பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி எல்லாமே நல்லா காய்ச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு வெள்ளை கத்திரி செடி. இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதுதான் முதல் தடவை நம்ம தோட்டத்தில் வெள்ளை கத்திரியை அறுவடை பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் வெள்ளை கத்திரின்னு விதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வரி கத்திரி தான் வந்தது, வெள்ளை கத்திரி வரல. நம்ம விதை வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். நல்ல நம்பிக்கையான ஆள்கிட்ட வாங்கணும். நம்மளுக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட வாங்கினா அது எல்லா ரகமும் சரியானதாக தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். பாருங்க, நம்ம அடுத்த அறுவடையில் நம்ம தோட்டத்துலேருந்து சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரகம் வந்து அவ்வளோவா ருசி இல்லை, இதில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. ரொம்பவே சப்புன்னு இருக்கும் இந்த கிழங்கு. ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு குணம் இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த கிழங்கு அவ்வளோவா சுவை இருக்காது. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு கடையில் வாங்கின கிழங்குல வந்து ஒரு கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் அதை விதைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொடி வளர்த்து அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் அந்த கிழங்கு நடவு பண்ணலான்னு இருக்கேன். கிழங்குலேருந்து எப்படி கொடி வளர்க்குறது நம்ம அடுத்ததான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம சொரக்காய் பறிக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராம் சீதா மரம். பாருங்கள், நிறைய காய் இருக்குது. எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இது வந்து பாதி அளவு தான் வந்திருக்கு. நல்லா பெரிய சைஸில் இருக்கும். இதெல்லாம் நம்ம அதை அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. அநேகமாக இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அறுவடை பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. அவரைக்காய்லாம் இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அநேகமாக அடுத்த அறுவடை இதுதான் நம்மளுக்கு அவரைக்காய் கிடைக்கும். இப்போதான் எல்லா பிஞ்சும் பூவெல்லாம் அப்படியே நிற்கிது. ஃபர்ஸ்டெல்லாம் வச்ச பூ எல்லாமே அப்படியே கொட்டி போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா பிஞ்சு பிடிக்குது. அநேகமாக அடுத்த அறுவடையில் கண்டிப்பாக நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ணுவோம். இப்போ அடுத்ததாக நாம் புதினா பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதினாவை நம்ம எப்போவுமே வளர வளர கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய புது துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட அது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் காய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் செடி சரியாக வளராது. நம்ம ஒன்று கட் பண்ணும்போது அடியிலேருந்து 2-3 துளிர்கள் வரும். அதனால் அடிக்கடி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு மேலே இதை விட்டால் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் இதை அறுவடை பண்ணிக்க போகிறேன். நம்ம புதினாவை அறுவடை பண்ண உடனே கொஞ்சம் உரம் கொடுத்து தண்ணி விட்டோம்னா அடுத்து வரக்கூடிய துளிர்கள் நல்லா ஹெல்த்தியாக பெருசாக வரும். இலையெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு உடனே அதுக்கு ஏதாவது உரம் கொடுக்கணும். நல்லா அடியோடு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடியிலேருந்து நல்ல செழிப்பான துளிர்கள் வரும். நல்லா பார்க்கும்போதே தண்டு நல்லா வலுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்த க்ரோ பேக்குக்கு போயிடுச்சு புதினா. அதனால் அது வளரட்டும். இங்கே அடியில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதோட தண்டுகளை அடுத்து வேறு ஏதாவது ஒரு க்ரோ பேக்கில் நடவு பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சில அறுவடைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் தானாக மடிய ஆரம்பிச்சிடும். அதனால வேற ஒரு க்ரோ பேக்கில் இதில் இருக்கக்கூடிய தண்டுகளை எடுத்து நம்ம நடவு பண்ணி வச்சுக்கணும். இது அறுவடை முடியறதுக்குள்ள அது வந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம நடவு பண்ணும்போது தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் புதினா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். புதினா அறுவடை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் நாம் பூ பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெயின் லில்லியும் ரோஸும் ஒன்றாவே பூத்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட்டையும் பிங்க்கையும் ஒன்றா பார்க்கும்போது. இப்போ இந்த ரோஸை மட்டும் பறிச்சிக்கலாம். அடுத்ததாக நாம் அரளிப்பூ பறிக்க போகிறோம். இங்கே வந்து 3 கலர்ஸ் இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு ஆரஞ்சு ரோஸ் இருக்குது. இது பறிச்சுப்போம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடியை நம்ம நடவு பண்ணும்போது ரோஜா செடியை நிலத்தில் எப்படி நடவு பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன உரம் போட்டிருக்கேன்னு. பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூ. பொதுவாகவே ரோஸ் செடி நம்ம நடவு பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய செடியில் வரக்கூடிய பூ எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். அது எப்படி இந்த மாதிரி பெருசாக பூக்கணும்னா அந்த உரத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோ உரம் போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஒரே அடியாக நிறைய உரத்தை கொடுத்தாலும் செடி செத்துரும். நம்ம உரத்தை அளவாகவும் கொடுக்கணும். அதே நேரம் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடிய உரமாகவும் இருக்கணும். சரி, இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் ரோஸ் இருக்குது. அதையும் பறிச்சிடுவோம். இங்கே தான் நம்ம குட்டி ரோஜா தோட்டம் இருக்குது. எல்லா செடியுமே ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே கொஞ்சம் ரோஸ் இருக்குது. அதை பறிச்சிட்டு போயிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் ரொம்ப கலர்ஃபுல்லாக கலராக பூ இருக்குது. நிறைய மொட்டெல்லாம் இருக்குது. அதனால் கையாலே பறிச்சிருவோம். பூக்கள் அறுவடையும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான அறுவடை. காய்கறி, கீரை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது, இந்த கூடையில் வச்சு பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.